அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசின பேச்சு தான் வைரல். இன்னைக்கு நேற்று இல்லையேங்க, அவர் என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே அவர் டேரிங்கா தாக்க தொடங்கிட்டாரு. அதனுடைய அடுத்த கட்டம் தான் இது. விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை மட்டும் அடிக்கும் போது அதுல பிளானை தாண்டியும் எங்கேயோ ஒரு இடத்துல பர்சனலா எங்கேயாவது இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் ஒரு மைண்ட்ல இருக்கும். மாற்று கட்சியினர் ஒரு குறிப்பிட்ட அளவு விமர்சனம் பண்ணுவாங்க, அதை தாண்டி பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு, நம்மளை ரொம்ப தனிப்பட்ட முறையில் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோன்னு இவர் நினைக்கிறாரு. முக்கியமாக அவருடைய ஐடி விங், அதாவது திமுகவினுடைய ஐடி விங் விஜயை ரொம்ப டேமேஜ் பண்ணுறாங்க. அதெல்லாம் அவர் கவனிச்சுட்டு இருக்காரு. மீடியா ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எஸ்டப் இன்று நம்மோடு இருப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசின பேச்சு தான் வைரல். இவ்வளோ டேரிங்கா அடிச்சிட்டாரு திமுக. இன்னைக்கு நேற்று இல்லையேங்க, அவர் என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே அவர் டேரிங்கா தாக்க தொடங்கிட்டாரு. அதனுடைய அடுத்த கட்டம் தான் இது. உச்சம்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு. இதை விட அதிகமாக வேற ஏதாவது பேசுவதற்கு தயாராக இருப்பாரு. இந்த நிகழ்ச்சியில் அவர் பேசுனது ஒரு விஜய் படத்தை பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. அவர் ரொம்ப கரெக்டாக எதெல்லாம் சொன்னால் இங்கே கைத்தட்டல் பெறுமோ அதை மட்டுமே ரெடி பண்ணி கொண்டு பேசின மாதிரி இருந்துச்சு. நிறைய ரொம்ப பேசு பொருளாக மாறி இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். இன்னொன்று அந்த நிகழ்ச்சியே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. முக்கியமாக வழக்கமாக பேசினவங்களே பேசிகிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட் டைமாக புதியவர்களை பேச வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய டைம் கொடுத்து, எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னா, எல்லாருமே ரொம்ப அழகாக பேசினாங்க. அதே மாதிரி இந்த பட்டிமன்ற பேச்சாளர் சுமதி ஸ்ரீ, அப்புறம் இந்த பாடகர் வேல்முருகனுடைய பாட்டு, இது மாதிரி கொஞ்சம் அவுட் ஆஃப் அரசியலையும் தாண்டி அவங்களையும் உள்ளே கொண்டு கொஞ்சம் அதுவும் நல்லா இருந்துச்சு. சார், பொதுவான விஜய் அவர்களுடைய பேச்சு என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பஞ்ச் டைலாக்லாம் நிறைய இருக்காது. ரொம்ப சாஃப்டாக நிறைய இடங்கள் இந்த பேப்பரை பார்த்து பேசுறாருங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கு. இந்த முறை அவரோட பேச்சு ரொம்ப கோர்வையாக இருந்தது சார். ஆமாம், அது ஆக்சுவலாக இதுவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது தான். ஏன்னா கையில் பேப்பர்லாம் வச்சுருந்தாரு, அப்பப்போ அதை புரட்டி பார்த்துட்டு இருந்தார். பட் இருந்தாலும் இது நமக்கான கூட்டம், இது நம்ம கூட்டம் அப்படிங்கிறதோட அந்த உணர்வோட பேசின மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இப்போ இது ஒரு வெளியில் ஒரு ஓப்பன் கிரவுண்டில் இருக்குது, லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு தடுமாற்றம் ஒன்று வரும். அங்கே அந்த பேப்பர்களை திரும்ப புரட்டுறது போகிறது வர்றதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இங்கே இது நம்ம மக்கள் தானே, கொஞ்சம் பேர் தானே அப்படிங்கிற அந்த உணர்வோடு பேசின மாதிரி இருந்துச்சு. அதனால் ரொம்ப ஜாலியாக லைவாக பேச ஆரம்பிச்சார். இப்போ நான் ரொம்ப நேரம் ஒரு ப்ரிப்பேர் பண்ணாமல் பேசுகிற ஸ்பான்டனியஸான பேச்சாக இருக்குமோன்னு கூட நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் பேப்பரை புரட்டினோடனே ஆஹா சரி எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு. அதனால் அதெல்லாம் தெரியாத அளவுக்கு ரொம்ப அழகாக ரொம்ப லைவாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் விஜயனுடைய ஸ்பீச்சு 100% சுவாரஸ்யமாக இருந்தது. இதுதான் இதுக்கு முன்னாடி பேசியிருப்பாரு, அதில் இது விட்டுட்டாரோ அது பேசியிருக்கலாமோன்னு தோணும். பட் இதில் ரொம்ப பேக்கடாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. குறிப்பாக விஜய் அவர்களுடைய பேச்சிலேயே இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஒரு சுவாரஸ்யம் இருந்ததுங்கிறத தாண்டி இப்போ நீங்கள்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தினால கேட்குறேன். பொதுவாக விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் எப்படி பேசுவாரோ அப்படிதான் இந்த பேச்சு இருந்ததுன்னு நிறைய இடங்களில் நம்ம பேசுறது கேட்குறோம் இல்லையா? ஆமாம், இப்படிதான் விஜய் பொதுவாகவே தனிமையில் இருப்பாரோ, அதாவது அவருடைய நெருங்கிய சகாக்களோட அவருக்கு ரொம்ப தனிமை விரும்பி, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ நீங்கள் அவரை தனியாக உட்கார சொல்லிட்டீங்கன்னா ஒரு 2 hours கூட ஒரு தனியாக யாரோடையும் பேசாமல் செல்ஃபோனை பார்க்காம உட்காந்துருக்கக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு லோன்லியான ஒரு மனிதர்னு வச்சிங்களேன். அவரே மெல்ல மெல்ல மாற்றிட்டே இருக்காரு. நீங்கள் நிறைய நாங்கள் ப்ரெஸ் மீட்டு அவரோட இருந்திருக்கோம். அப்போ கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமாக தான் பேசுவார். அவங்க அப்பா தான் நிறைய பேசுவார், இவர் ரொம்ப சொற்பமாக தான் பேசுவார். ரொம்ப ஃப்ளூயண்ட்டாலாம் நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ண மாட்டார். ஸோ அப்படி இருந்தும் அவர் ஒரு மெல்ல 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 மாற்றிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாருங்கிறது பெரிய ஆச்சரியம். இன்னொன்று இப்போ வேல்முருகன் அவரை மேடைக்கு கூப்பிடுறாரு. மேடைக்கு நானே ஆடுறேன்னு அவரே சொல்கிறாரு. அதில் ரொம்ப உற்சாகமாயிட்டார் வேல்முருகன். தலைவரே ஆடுறன்னு இருக்காரு, வாங்கன்னு சொல்லி பிள்ளையும் கூப்பிட்டு ஆட வச்சு அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் ஒரு அரசியல் தலைவர் அந்த டான்ஸை தவிர்த்துருக்கலாங்கிறதே என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா சினிமாக்காரராக இருக்கிற வரைக்கும் ஓகே, நீங்கள் இன்றைக்கி ஒரு அரசியல் தலைவராக மாறிட்ட பிறகு அதற்கான டிக்னிட்டின்னு கொஞ்சம் இருக்குது.
அதை வந்து அவர் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. சார் ஆனால் வந்துட்டு விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் பண்றாரு. ஆனா குறிப்பா ஸ்டாலின் அவர்களை மட்டும் அடிக்கும் போது வந்துட்டு அதுல பிளானை தாண்டியும் எங்கேயோ ஒரு இடத்துல பர்சனலா எங்கேயாவது இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் ஒரு மைண்ட்ல இருக்குமோ? ஏன்னா ஒரு முறையும் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கும் போது இருக்கிற அடி வந்துட்டு கொஞ்சம் பலமா இருக்கு. இந்த முறை அதை விட ஜாஸ்தியா இருந்த மாதிரி இருந்தது. இல்லைங்க, அவருக்கு என்னன்னா, இது ஜனநாயக நாடு, யார் வேணாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், மக்கள் விரும்பினா கொண்டு வர போறாங்க, இதுதான் வந்து இயல்பு. இதில் வந்து மாற்றுக் கட்சியினர் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு விமர்சனம் பண்ணுவாங்க, அதை தாண்டி பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு, நம்மளை ரொம்ப தனிப்பட்ட முறையில் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோன்னு இவர் நினைக்கிறார். முக்கியமாக அவருடைய ஐடி விங்கு, அதாவது திமுகவினுடைய ஐடி விங்கு வந்து விஜயை ரொம்ப டேமேஜ் பண்ணுறாங்க, அதெல்லாம் அவர் கவனிச்சுட்டு இருக்காரு. அதை தாண்டி அவருடைய வேகமான ஒரு அரசியல் இருந்தது இல்லையா, இப்போ இந்த ரோட் ஷோ ஒன்று இருந்தது, இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவரே கொஞ்சம் முடங்கி போகிற அளவுக்கு சூழ்நிலை இங்கே மாறுச்சு. அதற்கு காரணம் அவர் திமுகன்னு உறுதியாக நம்புறாரு. அதை தான் அவங்க சிபிஐலாம் போய் நிறைய சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு தீரா வெறுப்பு ஒருத்தர் மேலே வரும்ல, அதுதான் திமுக மேலே வந்திருக்கோம்னு நான் யோசிக்கிறேன். அதை தாண்டி ஒரு வளர்ந்து வர்ற கட்சி ஆளுங்கட்சி அடிக்கும்போது தான் அது மீது ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ அதை வந்து அவர் செய்கிறாருன்னு நமக்கு புரியுது. பட் இந்த விமர்சனம் இருக்குல்ல, அதை இன்னும் வந்து ஒரு ஆத்தன்டிக்கா, இது இந்த துறையில் இவ்வளவு ஊழல், இந்த துறையில் இன்னாரு இப்படி ஒரு தவறை செஞ்சார் அப்படின்னு பொதுவெளியில் கொண்டு வந்து வச்சுட்டிங்கன்னா அதோடைய பலனே வேற. நீங்கள் வந்து பொதுவாக ஒரு அடி அடிக்கிறதுங்கிறது வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக அதை அணுகுனீங்கன்னு வைங்களேன், அது ஒன்றுமே இல்லைன்னு ஆகிடும். அப்போது இன்னைக்கு வந்து நீங்கள் பார்க்கலாம், அறப்போர் இயக்கம்னு ஒரு அமைப்பு, அவங்க வந்து ஆளுங்கட்சி என்னெல்லாம் தவறு பண்ணுதுங்கிறத ஆதாரப்பூர்வமாக கலெக்ட் பண்ணி பொது வெளியில் வைக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு இயக்கம் செய்வதை இவ்வளோ பெரிய அமைப்பாக இருக்கிற, இவ்வளோ பெரிய கட்சி, இவ்வளோ பெரிய தொண்டர்களை வச்சுட்டு இருக்கிற, இவ்வளோ பெரிய மாசான ஒரு விஜய் பண்ணால் அது எவ்வளோ தூரம் போய் சேரும். பட் அதை அந்த ஏரியா பக்கமே அவர் போகலை. அதெல்லாம் வந்து ஒரு அரசியல்வாதியாக அவர் இன்னும் பக்குவம் பண்ணுமோன்னு எனக்கு தோணுச்சு. சார் ஆனால் எங்கேயாவது வந்துட்டு இந்த காவலன் படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் வந்துட்டு சன் டிவி மூலியமா சில சிக்கல்கள் வந்தது, சூறாவினுடைய ஃபெயிலர் இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, இதுல வந்துட்டு எங்கேயாவது தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் அவர்களுக்கும் விஜய் அவர்களும் ஏதாவது ஒரு முரண் எங்கேயாவது இடத்துல இருக்காது? இல்லைங்க, அவரோட முரண், நேரடி முரண் இருக்கிறதா எனக்கு தெரியல. உள்ளபடியாக அவர் கோவம் பண்ணணும்னா சன் பிக்சர்ஸ் மேலே தான் கோவம் பண்ணணும். ஏன்னா காவலன் படத்தெல்லாம் அவங்க அப்படி தான் டீல் பண்ணாங்க, அதே மாதிரி வந்து சுறா படத்தை அப்படி தான் டீல் பண்ணாங்க, அவரை ரொம்ப அவமானப்படுத்தினாங்க. ஆனால் அதே நிறுவனத்துக்கு அவர் மீண்டும் படமெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. உண்மை. அப்போ அவர் அந்த கோபத்தை அப்போவே மறந்துட்டாரான்னு தான் நான் யோசித்தேன். ஆனால் இப்போ வந்து ஒரு ஸ்டாலின் மீது இவ்வளவு கோபத்தை காட்டும் பொழுது அப்போ அதை தாண்டி வேற என்ன நடந்துச்சு? ஒருவேளை ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும் பொழுது தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஃபோன் பண்ணி பேசிட்டாங்களா, அல்லது வேறு ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதுனால நமக்கு தெரியல. அதெல்லாம் வந்து விஜய் தான் எதிர்காலத்தில் சொல்லணும். பட் ஒரு தீராத கோபம் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு மேலே இருக்குங்கிறத நம்மளால் புரிய முடியுது. அதாவது ஒரு ஆளுங்கட்சியை அட்டாக் பண்ணாதான் நம்ம வளர முடியுங்கிறது ஒரு தனி அஜெண்டா அது. ஆனால் அதை தாண்டி வந்து ஒரு கோபம் அவர் மேலே இருக்கிறத கட்டாயமா நமக்கு புரியுது. உண்மைதான். இப்போ குறிப்பாக வந்துட்டு சார் ஒரு டைமில் வந்துட்டு அஜித் அவர்கள் மேடையில் ஏறி டைரெக்டாக சொல்கிறாரு, என்னை வந்துட்டு அழுத்தம் கொடுக்குறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு வாங்க அப்படின்னு. அப்போது கலைஞர் அவர்கள் அந்த குடும்பம் இல்லை அவர் சார்ந்தவர்களை தான் அவர் பதிவு பண்ணுறாருங்களேன். ஒரு நடிகர் ஒரு ஈவெண்ட்டுக்கு வர்றதுக்கே இவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்னா, இப்போ ஒரு நடிகர் விஜய் வந்துட்டு அரசியலுக்கு வராருன்னும் போது வராதிங்கன்னு ஒரு கூட்டம் வந்துட்டு விஜயை தடுக்கிறதுக்கு டைரெக்டாக டிஎம்கேல இருந்தோ அந்த குடும்பத்தில் இருந்தோ ரொம்ப போட்டு அழுத்தம் கொடுத்துருப்பாங்களோ? இல்லை, அழுத்தம் கொடுக்கறதுன்னா நீங்கள் வராதிங்க பார்த்துக்கலாம், என்ன செய்யலாமோ செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் அணுகிருப்பாங்களே தவிர, வந்தால் நான் அது பண்ணிவிடுவேன், வந்தால் அவன் கையை காலை வெட்டிக்குவேன் அப்படின்லாம் சொல்லுவதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா வளர்ந்துட்டார் அவர். எப்போ மக்கள் இயக்கம் வந்து ஃபார்ம் ஆகி நின்றுச்சோ அதற்கப்புறம் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அவர் கட்டுப்படுத்த முடியாதுங்கிறது தெரியும். ஆனால் கடைசி நேரத்தில் அந்த முயற்சியெல்லாம் நடந்துச்சு. அவர் வந்து சன் பிக்சர்ஸுக்கு டேட்டு கேட்டாங்க, அவர் ஒரு வேளை கொடுத்துருந்தாருன்னா அங்கே வச்சு அவரை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ரஜினியை அப்படி தான் கன்வின்ஸ் பண்ணதா ஒரு தகவல் இங்கே இருக்குது. இப்போ அண்ணாத்த படத்தில் வந்து ஒரு கமிட் ஆனது தான் ஒரு கட்சியே ஆரம்பிக்க முடியாத அளவுக்கு போச்சு. கட்சின்னு ஒன்று ஆரம்பிக்கணும், தேர்தலில் நிற்கணும்லாம் ஒரு பிளான் பண்ணும்போது தான் அண்ணாத்த படத்தில் கமிட் ஆகிறாரு. அங்கே போன பிறகு இந்த எண்ணத்தையே அவர் பின்வாங்கிறார், எண்ணத்துலேருந்தே வெளியேறாரு. ஸோ ஒருவேளை விஜய் வந்து டேட்டு கொடுத்து அங்கே போயிருந்தாருன்னா ஏதோ ஒரு வகையில் அவர் ஆப்ரேட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எதற்குமே அவர் பிடி கொடுக்கல, ரொம்ப உறுதியாக இருந்தார். ஒருவேளை அந்த நேரத்தில் ஏதாவது நடந்திருக்குமான்னு நமக்கு தெரியல. யாராவது ஒருத்தர் வெளிப்படையாக
சொன்னாதான் தெரியாது, இப்போ சொல்ல மாட்டாங்க, என்னைக்காவது ஒரு நாள் சொல்லுவாங்க. என்டிடிவிக்கு விஜய் இன்டர்வியூ கொடுத்தாரா கொடுக்கலையா சார்? அது கொடுத்தாருன்னு ஒரு தரப்பு, இன்னொரு தரப்பு வந்து அது ஜஸ்ட் ஒரு மீட்டிங் தான், மீட்டிங்குள்ள நடந்த மீட்டிங்கே இன்டர்வியூவா வெளியில பேசிட்டு இருக்காங்கன்னு ஒரு செய்தி உள்ள வந்துட்டு இருக்குது. என்ன ஆக்சுவலாக நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அவங்க வந்து அந்த என்டிடிவி ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க, அதில் அனைத்து கட்சி தலைவர்களையும் அவங்க கூப்பிட்டாங்க. அதற்கு விஜயை அவங்க இன்வைட் பண்ணும்பொழுது இவரால் போக முடியல, போக விரும்பல அவர். அப்போ என்ன பண்ணுறாரு, அவங்கள்ட்ட வந்து நேரடியாக நான் வரலன்னு சொல்வதை விட அவங்கள வர வச்சு உட்கார வச்சு அதை ஒரு மாதிரி கன்வின்சிங்காக சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு அவர் நினச்சி தான் அவங்கள வர சொல்கிறாரு. இப்போ இவங்க வீட்டுக்கு போகும்பொழுது அவங்களோட அவர் பேசுனதை தான் அவங்க வெளியில் வந்து சொல்கிறாங்க. அது பேட்டியாக எடுத்ததா நமக்கு தெரியல, பேட்டி கொடுக்கப்பட்டதா ஆரம்பத்தில் வந்த தகவல் எல்லாமே அதற்கப்புறம் மறுக்கப்பட்டிருக்கு. இல்லைங்க, இது வேறொன்னா நடந்தது தான் இங்கே பேட்டின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அவர் வந்து ஜெனியூனாக அவங்கள்ட்ட சொல்லணும்னு நினச்சாரு, அதற்காக ஒரு கெஸ்ட்டாக தான் அவங்கள வர வச்சாரு அப்படின்னு இப்போதைக்கு சொல்கிறாங்க. இருக்கலாம், அதில் உண்மை இருக்கலாம். சார், ஆனால் வந்துட்டு இப்போ விஜய் மாதிரியான ஒரு நடிகர் வந்துட்டு இப்போ அரசியல் தலைவராக மாறி இருக்காரு. தமிழ் ஃபாரம்ல இல்லை தமிழ் மீடியம்ல எந்த விதமான ஒரு இன்டர்வியூ கொடுக்காம முதல் முறையாக வந்துட்டு ஒரு என்டிடிவி மாதிரியான ஒரு இடத்துக்கு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோமே, அது இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய ஊடகமோ இல்லை மக்களோ அதை ஏற்றுப்பாங்க? ஏற்றுக்கிறாங்களே ஏற்றுக்கலையோ, ஆனால் அது வந்து பெருமளவு போய் மக்கள்கிட்ட சேர்ந்துடும் இல்லையா? நீங்கள் எந்த லாங்குவேஜில் அந்த இன்டர்வியூ கொடுத்தாலும் அதை தமிழ் படுத்தி மக்கள்கிட்ட ஒரு கும்பல் கொண்டு போய் சேர்த்துரும். அது வந்து ஆர்வத்தின் காரணமாக செய்கிறாங்களா அல்லது பாருங்க இன்னெல்லாம் பேசியிருக்காரு இது சரியா அப்படின்னு கொண்டு போய் சேர்க்குறாங்களா தெரியாது. ஆக மொத்தம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருவாங்க. இந்த நம்பிக்கையில் தான் அவங்க ஆங்கில ஊடகங்களுக்கு தொடர்ந்து பேட்டி கொடுக்குறாங்க. அஜித் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், இன்னும் பல பெரிய மனிதர்கள் நேரடியாக ஆங்கில ஊடகத்தை தான் அணுகிறாங்க. இன்னொன்று, இங்கே இருக்கிற ஊடகவியலாளர்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னென்னா, அவங்க வந்து ரொம்ப பர்சனலாக போய் அந்த எல்லையை தாண்டி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை வந்து பெரும்பாலும் அரசியல்வாதிகள் விரும்புறதில்லை. இன்னொன்று, நான் உன்னை எப்படி மடக்கிறேன் பத்தியா அப்படிங்கிற ஒரு உணர்வோடையே போய் உட்கார்றாங்க. அதையும் வந்து பெரும்பாலான அரசியல்வாதிகள் விரும்புறதில்லை. பரணாயிரா எல்லாம் அப்படி கேட்கலையா, அப்படிப்பட்டது தானே என்டிடிவின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இவரை பொறுத்தளவுக்கு ஒருத்தர் வரும்பொழுதே சொல்லிடுறாரு, என்கிட்ட இவ்வளோதான், நீங்கள் இதை தாண்டி வந்து என்ன கிடுக்கிப்பிடி போடணும்னு நினச்சிங்கன்னா வராதிங்க அப்படிங்கிறத ஒரு தெளிவாக சொல்லிடுறாரு. ஸோ இது வந்து ஒரு ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். பட் நான் தமிழ் ஊடகங்களை புறக்கணிப்பதற்கு நான் சொன்னது முக்கியமான காரணமாக. ரொம்ப நன்றி சார். நன்றி.